கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் மௌனத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் மற்றும் உறவினர்கள் ஊடகங்களுக்கு முன்னால் கதறி அழுது ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். பெண்கள் எல்லாரும் ஏமாந்த சோனாகிரியில் கிடையாது. 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றெடுத்த அந்த வழி யாருக்கு தெரியும்? எங்கள் குழந்தைகளுக்கு ஒன்று என்றால் நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொந்தளித்த அந்த தாய், உங்களை திறமையான ஆள் என்றும் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருப்பீர்கள் என்றும் நம்பித்தானே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த மாபெரும் வெற்றியை தந்து முதலமைச்சராக்கிறோம். நீங்கள் சினிமாவில் காட்டும் வீரத்தை எல்லாம் இப்போது நிஜ ஆட்சியில் மக்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் என ஆவேசமாக முழக்கமிட்டனர். மேலும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வரும் நிலையில் எதற்கு எடுத்தாலும் வாய் திறக்காமல் மௌனம் காக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், அண்மையில் வெளியான 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாபெரும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கூட ஒரு வாழ்த்து செய்தி சொல்லாமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திரண்டிருந்த மக்கள் சாடி உள்ளனர். உடனடியாக குற்றவாளிகளுக்கு கடுமையான மரண தண்டனை பெற்று தரவிட்டால் கோயமுத்தூரில் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரித்து உள்ள உறவினர்களின் இந்த கதறல் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழுக்கியுள்ளது. கிடையாது, ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் தண்டனை. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இறைச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் கிடக்குறோம். 10 மாசம் கருவுல சுமந்து பேத்த அந்த வழி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அதுக்குதான் எங்களுக்கு நீதி வேணும், நீதி வேணும். நீதி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இப்ப சாயந்தரம் 4 மணிக்கு போராட்டம் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணுவோம். செத்து போனவங்க எல்லாம் படம் எடுக்க வந்திருக்கீங்க. எதுவுமே சொல்றது இல்லைங்க. நீங்க உங்களை நம்பிதான் எல்லாரும் ஓட்டு போட்டு சாப்பிட மாபெரும் வெற்றியை, மாபெரும் தமிழ்நாட்டு முழுவதும் மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க? உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க அந்த வெற்றியை. எல்லா வீட்லயும்